கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பல ஆட்கள் வந்து இதை பற்றி விவாதிக்கிறாங்க. அவர் உண்மையிலே தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற மாதிரியெல்லாம் கூட உறுதிப்படுத்தாத தகவல் தான், ஆனால் உறுதிப்படுத்தின மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் ஏதோ பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ அரசியல் புரோசலாக ஏறக்குறைய எல்லாத்துக்குமே அது புரியுது. அவர் வந்து தமிழகத்தில் தான் அவர் வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறார். தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறார். திமுகவில் அவருக்கு நிகராக ஒரு தலைவரை சொல்லுங்கள். அவரை மாதிரி படிப்பாளி, அவரை மாதிரி திறமைசாலி, அவரை மாதிரி நிரூபித்தவர், அவரை மாதிரி ஒழுக்கமானவர், ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்கள். திமுகவில் எதுவுமே இருக்க மாட்டாங்க. சரி, விஜயை கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சீமானை கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? யாருமே வந்து அண்ணாமலைக்கு நிகரே கிடையாது. ஒருவேளை மோடி அவர்களுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கல, அவர் ஓய்வு பெறாங்க பட்சத்தில் அவரை தலைவராக முன்னிறுத்தியோ இல்லை வச்சோ கூட வாய்ப்பு இருக்குல்ல? தனிக்கட்சி ஆரம்பிக்கிறது மேபி இருக்கலாம். தமிழ்நாடு எது தனி மனிதனை முன்னிலைப்படுத்த அங்கே நம்ம நாட்டு அரசியலே இருக்கு. தனி மனிதனை முன்னிலைப்படுத்தலைன்னா வந்திருக்கு ஆட்சி, பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காது. இந்திய அளவில் மோடி தேவை, தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவை. இது வந்து அந்த அண்ணாமலைங்கிற ஒரு மனிதனுக்காக வந்து சேர்ந்த கூட்டம் தான் அதிகம். இன்னும் ஆட்சி மாற்றம்லாம் தேவையில்லை, அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் வரணும்னு எதிர்பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு மாற்று வராதா தமிழகத்தில் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அண்ணாமலை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறார். அவர் நம்மளாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து நம்மளோட வேகமாக செயல்படுத்துறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பத்திரிகையாளரும் இயக்குனருமான சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு இந்த பணிவான வணக்கம். சார், அண்ணாமலை அவர் வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு, கொஞ்சம் வெயிட் பண்றாரு, நவம்பர் மாதத்துக்கு மேலே முடிவு தெரியும் இப்பெல்லாம் பேசுகிறாங்களே? அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. பல ஆட்கள் வந்து இதை பற்றி விவாதிக்கிறாங்க. அவர் உண்மையிலே தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிற மாதிரியெல்லாம் கூட உறுதிப்படுத்தாத தகவல் தான், ஆனால் உறுதிப்படுத்தின மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் தனிக்கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு தனிக்கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு லாஜிக் படியே நீங்கள் யோசித்தீங்கன்னா கூட நவம்பர் மாதம் வரைக்கும் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறவர் எதுக்கு வெயிட் பண்ண போகிறாரு? தேர்தல் வந்து அடுத்த வருஷம் மே மாதம் அந்த மாதிரி வரும். மே மாதமோ இல்லைன்னா ஏப்ரல் மாதம் கூட அது வரலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பின்னாடி போகாது, முன்னாடி வரணும். அப்போ வந்து ஒரு மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து தேர்தலுடைய இது இருக்கும். அதில் வந்து இவர் வந்து கடைசியில் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் போய் கட்சி ஆரம்பித்து அப்புறம் தேர்தலில் எப்படி சந்திப்பார்? எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அதுக்கு எப்படி ஆதரவு பெருகும்? ஒரு வருஷம் டைம் வேண்டாமா ஒரு புது கட்சி அதுக்கு அடுத்து பண்ணுவாரா இருக்குமோ? அப்போ வந்து நீங்கள் வந்து அதை பண்ணுறதுக்கு அவர் எலெக்ஷனை சந்திக்காமல் இருந்தாலே 2026 மறுபடியும் ஒரு தமிழக பாஜக தலைவரவே ஆகலாமே. அது சூழ்நிலை அதுதானே இருக்குது. இந்த தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு அதிமுக கூட்டணி, எனக்கு கூட்டணி வச்சு நான் வந்து தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன், சாதாரண காரியகர்த்தாவாக இருப்பேன். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டு போயிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர். தேசிய பொதுச் செயலாளர் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, இன்னும் கொடுக்கல. அதை கொடுத்தாருன்னா அதையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் தனி கட்சியும் ஆரம்பிப்பாரா? லாஜிக் தப்பாக இருக்குல்ல. தேசிய பொதுச் செயலாளருங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமான பதவி தான். மாநில தலைவருக்கு மேலே உள்ள அதிகாரம் உள்ள ஒரு பதவி. அப்போ இதை வந்து மாநில தலைவருக்கு மேலேனா புரோட்டோக்கால் படி அவர் தான் பெரிய ஆளாக இருப்பார். அவர் தமிழகத்தை சேர்ந்தவருங்கிறனால நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருந்தாலும் இவரை விட பெரிய அளவில் தான் அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். புரோட்டோக்கால் படி நீங்கள் அவருடைய ஃபோட்டோவை வந்து பெருசாக தான் நீங்கள் போட வேண்டியது வரும். தமிழகத்தை சார்ந்தவருங்கிறனால நீங்கள் வந்து கட்டம் கட்டி மேலே வைக்கிறது இந்த கதையெல்லாம் ஆகாது, கீழே தான் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். அவர் சொல்லக்கூடியது இவர் ஒபே பண்ணக்கூடிய இடத்துல இருப்பார். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லக்கூடியதை நயினார் நாகேந்திரன் அவர்கள் இளங்கோல மற்ற நிர்வாகிகள் எல்லாம் கேட்குற இடத்துல தான் இருப்பாங்க. அதானே முறை. கட்சியினுடைய தலைமை சொல்கிறத கீழே கேட்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இவர் மாநில தலைவருக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு 12 பேர் இருப்பாங்க தேசிய பொதுச் செயலாளருங்கிறதுல பாஜகவில். அந்த 12ல் ஒன்றா இருப்பார். அதுவே ஒரு அமைச்சராக இருந்தாலும் ஒரு 70-80 ஒன்றா இருப்பார். அவ்வளோதானே. அதனால் ஒரு அந்த பதவிங்கிறது வந்து ஒரு குறைந்த மதிப்பீடு உள்ள ஒரு பதவி கிடையாது. அந்த பதவியில் தமிழ்நாட்டுக்கு பார்வையாளர், தமிழ்நாட்டினுடைய பார்வையாளரில் தமிழ்நாட்டையும் வந்து அந்த அவருடைய இப்படி குறிப்பிட்ட மாநிலங்கள் அவர் கையில் வர நானாக கெஸ் பண்ணுறது தான் இது. தமிழகம், கேரளா, இங்கே தானே இவருக்கு செல்வாக்கு. தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இந்த மாநிலங்களில் வந்து ஏதோ குறிப்பிட்ட மாநிலங்கள் இல்லை, இது இவ்வளவு தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்கள் அவ்வளோத்தையும் உள்ளடக்கி அந்த பொறுப்புகளை அவருக்கு கொடுக்கலாம். அது மேலே இடத்துல என்ன மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ அரசியல் புரோசலாக ஏறக்குறைய எல்லாத்துக்குமே அது புரியுது.
அதனால் தனி கட்சி ஆரம்பிப்பாருங்கிறதுல எனக்கு அதில் இது இல்லை. ஆனால் அவர் தமிழகத்தை மையப்படுத்தி தான் அரசியல் பண்ணணுங்கிறதுல அவர் நீண்ட நாளாக அந்த கொள்கையில் உறுதியாகவே இருக்கார். அவர் ஒன்றும் நேராக டெல்லியில் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே ஒரு மத்திய அமைச்சராக ஆகிட்டு போனால், எப்போவுமே ஒரு மத்திய அமைச்சர் அவருக்கு ஆஃபரே வந்து கொடுத்தாங்களே, மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் வாங்கலாம் சொன்னாங்களே. ஆனால் அவர் வந்து அதை விரும்பலை. அவர் வந்து தமிழகத்தில் தான் அவர் வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறார். தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு வந்து 2026 களம் அவர் எதிர்பார்த்த மாதிரி அது அமையலை. அதனால் சில காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தனி கட்சிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய ஜாதகத்தை வச்சு நிறைய சொல்கிறாங்க. அதுலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இப்போ வருங்காலத்தில் அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல், அவர் ஏஜ் இருக்குது, அவர் வந்து மத்திய அரசியலில் பெரிய ஒரு தலைவராக உருவெடுக்க போகிறாரு. தனி கட்சி ஆரம்பித்து இந்தியா முழுக்க எப்படி பெரிய செல்வாக்கு பெற்ற ஆளாக எப்படி வர முடியும்? மோடி அப்படி தானே வந்தார். மோடி தனி கட்சி இல்லை, பட் மாநில முதல்வராக இருந்து அப்படி. ஆமாம், அதனால இவர் பாஜகவிலேயே ட்ராவல் பண்ணினா மட்டும்தான் தேசிய அளவில் பெரிய தலைவர்களாக வரக்கூடிய வருங்காலத்தில் அடுத்து வர்றதுக்கோ இல்லை பிரதமராகவே ஆகிறதுக்கோ இல்லைனா ஒரு சக்தி வாய்ந்த 2வது இடத்துல இருக்க மாதிரியான ஒரு நிலையில் வர்றதுக்கோ வரணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக பாஜகவில் தான் அவர் வந்து வர வேண்டியது இருக்கும். இன்னொன்று அவருக்கு பிடிச்சி தான் அவரே கட்சியில் வந்து சேர்ந்தார். பாஜகவில் வரும்போதே அவரை வந்து எல்லா கட்சிக்காரங்களும் தான் கூப்பிட்டாங்க. இவர் வந்து அந்த காவல்துறை அதிகாரி பதவியிலிருந்து கர்நாடகத்தில் அவர் அதை விடுவிச்சு வெளியே வரும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்காரங்களும் எங்கள் கட்சியில் சேருங்கன்னு தான் சொன்னாங்க. தேவகவுடா கட்சிக்காரங்களும் எங்கள் கட்சியில் சேருங்கன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு போகண்டா, இங்கேருந்து நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்து பங்கெடுங்கிற மாதிரிலாம் அவரை வந்து பேசியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் அவர் கூட செந்தில் பாலாஜி பேச்சுவார்த்தை நடத்தினார். திமுக வர சொல்லி. ஆமாம், திமுகவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினார். உண்மையான வேலையோ விஜய் கட்சியில ஒரு பிள்ளை போனச்சு அவங்களுடைய கட்சிக்காக ஒரு ஆளை சேர்க்குறாங்கன்னு வச்சுருங்களேன். அப்போ வந்து சேர்க்கறதுக்கு இது பண்ண ஏன் முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து யாருக்குமே அண்ணாமலைன்னா யாருன்னே தெரியாது. தமிழகத்தில் நல்ல விவரமான மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், அவருடைய சக்தி என்னதுங்கிறது தெரியும். ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள நம்ம சாதாரண மக்கள் சாமானியர்களுக்கு வந்து அவரை தெரியாது. அந்த நேரத்திலேயே வந்து இவருடைய கிராஃபி என்னவா ஆக போகுதுங்கிறத உணர்ந்ததுனால அவரை எப்படியாவது திமுகவை கொண்டு வரும்னு சொல்லி 2 கட்டமாக 3 கட்ட பேச்சுவார்த்தை 1 to 1 நடத்தினாங்க. அது உண்மையா இல்லையான்னு வேணால் செந்தில் பாலாஜிட்ட வேணால் கேட்டு பாருங்க. உண்மையில் நடந்தது அது. இல்லை, அந்த விஷயம். ஆமாம், அது வந்து உண்மையிலே நடந்தது, எனக்கு தெரியும் அது. அதனால் அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து ஒருவேளை திமுகவுக்கு வாங்க வரும்போது நான் தளபதியிட்ட, அவர் சொன்ன டைலாக், தளபதியிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். யார்? செந்தில் பாலாஜி சொன்னது. அண்ணாமலையை நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொல்லி, சரி அண்ணா திமுகவுக்கு வாங்கன்னு சொல்லி, நீங்கள் திமுகவுக்கு ஓகே நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா தளபதியிட்ட கூட்டிட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம். ஒன்று இந்த மேல்சபை எம்பி அந்த மாதிரினாலும் அதையும் செய்கிறோம், இல்லை அமைச்சர் அப்படின்னாலும் நல்ல போர்ட்போலியோட அமைச்சர் பதவி கொடுத்து நாங்கள் வைக்கிறோம், அடுத்து நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, அதில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது செய்கிறோம் அப்படிலாம் சொல்லி. இது மாநில தலைவராக இருக்கும்போதே பேசின பேச்சு. அரசியலுக்கு பிஜேபியில் சேர்றதுக்கு முன்னாடி அவர் ஒன்று இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் மதிப்பார். அதனால் வந்து எல்லாம் அவங்களும் இன்னும் சொந்த உறவுக்காரங்க தான், இன்னும் சொல்லி டீப்பாக போனீங்கன்னா. அதனால் அவர் வந்து அந்த அவர் பேசுகிறாருன்னு சொல்லும்போது வேண்டாம்னு சொல்லி பேசிக்கிட்டாரே வெளியே திமுகவில் நான் வரலங்கிறது அவருக்கு கருத்தை சொல்லி அதை கட் பண்ணிட்டார். அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அப்படின்னா எந்த கட்சிக்கும் போக வேண்டாம்னு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்த ஆப்ஷன் பாஜகவுக்கு போகாதுங்க, குறைந்தபட்சம் நீங்கள் செந்தில் பாலாஜி. இதெல்லாம் அவங்க கேட்டு கடைசியில் என்னமோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது தான் அவங்க சீச்சி இந்த புலமொழின்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், இது நடந்தது, நடக்கலைன்னா ஒன்று உண்மையிலே நடந்த விஷயந்தான். அப்போ எதுக்கு அவங்க திமுகவுக்கு கொண்டு போனோன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, இவருடைய இதை பற்றி வீச்சம் என்ன வரப்போகுதுங்கிறது அது கர்நாடகத்தில் தெரிஞ்சு போச்சு அரசியல்வாதிகளுக்கு. அப்போ இவர் அரசியலுக்கு வந்தார்னா அது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது திமுக தரப்பில் அப்போவுமே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக தரப்பில் புரிஞ்சாங்களே இல்லையோ, அந்த மிஷினரி கும்பல்கள் கரெக்டாக அதை வந்து கணிச்சிட்டாங்க. கணிச்சதுனால தான் திமுகவுக்கு அவங்க தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கரெக்டாக இதை வந்து அவரை வந்து இப்போவே தடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, தடுக்க முடியலை. அவர் வந்து பாஜகவில் வேற சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு தான் நீங்கள் ஆட்டுக்குட்டி அவர் இவருன்னு கிண்டல் பண்ணாங்க. எதுக்கு ஆட்டுக்குட்டின்னு கிண்டல் பண்ணாங்க சொல்லுங்கள்? அண்ணாமலையை ஏன் இழிவுபடுத்தணும்? அரசியல் தானே, அதை வந்து நேர்மையான அரசியலை பண்ணிட்டு போகலாமே. எதுக்கு ஆட்டுக்குட்டி புண்ணாக்குட்டின்னு எதுக்கு பன்னிக்குட்டின்னு எதுக்கு சொல்லிட்டு அலைஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போதெல்லாம் திமுகவால் ஒரு சித்தாந்தத்தை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வருதோ அப்போல்லாம் அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் இழிவுபடுத்தி பேசுகிறார். இது வந்து இவங்களுடைய இது கிடையாது. இவங்க குருநாதர் ஒருத்தர் இருக்க, கால்டுவெல்னு பேர், திருநெல்வேலியில் வந்து மதமாற்றம் வந்த வெளிநாட்டு பாதிரி. அந்த ஆள் தான் வந்து இந்த இதை பண்ணார். அவர் இந்து மதத்துக்கு எதிராக பண்ணும்போது அதை பண்ணார். நாடாரெலாம் வந்து இங்கேருந்து இலங்கையிலேருந்து வந்தவனே அந்த ஆள் சொல்லி கிளப்பி விட்டது. அன்றைக்கும் அது இன்றைக்கு வரைக்கும் அது சர்ச்சையில் தான் இருக்குது. நாடாருக்கு பணம் ஏறும்போது ஒரு புத்தி இருக்கும், கீழே இறங்கும்போது இன்னொரு புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதம் மாதிரி போனால் நாடாரெலாம் இருக்காமல திருநெல்வேலியில் அத்தனை பேர் அவரை கொண்டாடிட்டு இருக்கேன். எனக்கு புரியலை. அவன் வந்து பரங்கோட்டையை சூப்பிட்டு தெரியுமா அப்படிலாம் கிண்டல் பண்ணி பேசினால தான் அந்த கால்டுவெல்.
ஆனால் அவரை வந்து வேற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை வந்து பாஜகவில் சேரும்போது கண்டிப்பாக பாஜக தமிழகத்தில் வலுப்பெறும் அப்படிங்கிறத அன்னைக்கே கணிச்சதுனால அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. கடைசியில் அவர் வரும் பட்சத்தில் அவரை டேமேஜ் பண்ணணுங்கிறதுனால பண்ணாங்க. திமுகவில் அவருக்கு நிகராக ஒரு தலைவரை சொல்லுங்கள், அவரை மாதிரி படிப்பாளி, அவரை மாதிரி திறமைசாலி, அவரை மாதிரி நிரூபித்த, அவரை மாதிரி ஒழுக்கமானவர், ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்கள். திமுகவில் எதுவுமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த முதலமைச்சர் வேட்பாளராக மெட்டீரியலாக வரப்போகிறார் அடுத்து உதயநிதி சின்னமேளம் அவர்கள், அவரை கொண்டு போய் ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா அண்ணாமலைக்கு பக்கத்தில்? அதுக்கு அடுத்த மெட்டீரியல் வந்துருக்கு தெரியுமா? சரி இருக்கட்டும், இதில் இவரையே பண்ண முடியாது, அப்புறம் அவர் மட்டும் என்னத்தை பண்ணுவார்? சரி, விஜயை கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சீமானை கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? யாருமே வந்து அண்ணாமலைக்கு நிகரே கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி ஒரு பெரிய பொசிஷன் அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் இந்த அண்ணாமலை, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு உயரமான இடத்துல அவர் இருக்கனால தான் அவரை வந்து எப்படியாவது அதிலிருந்து மாற்றிடணும். அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லாமல் இருந்தாலே போதும், நம்ம திமுக கூட்டணி வெற்றி பெறணுங்கிற முடிவுக்கு ஸ்டாலினும் அந்த பரிவாரங்களும் வந்ததுனால தான் அவங்க இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனால் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் தனி கட்சி ஆரம்பிக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி நான் நினைக்கல. அப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவர் கட்சியில் அந்த தலைவர் பதவியிலேருந்து வெளியே வந்தோடனே உடனே டக்குன்னு அடுத்து அதனுடைய வேலைகளெல்லாம் அவர் தொடங்கிடுவார். அவரே சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார் பாருங்கள், மோடியை தான் சொல்லுவார். மோடி என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்பேன்னு சொல்லுவார். மோடி அமித்ஷாவே சொல்லலை, உண்மையாக அமித்ஷா வந்து அவர் நேரடியாக அவர் சொல்லலை. ஆனால் மோடியை வச்சு தான் அவரே பிஜேபிக்கு வந்தார். அதே பல இடத்துல சொல்லியிருப்பார். இப்போ கூட சொல்லுங்கள், மோடி என்ன சொன்னாலும் கிணத்துல குதிக்க சொன்னாலும் நான் குதிப்பேன்னு சொல்லிடுவார். மோடி அப்போ இவர் தனி கட்சி ஆரம்பினா மோடி தான் சொல்லணும், நீ போய் தனி கட்சி ஆரம்பின்னு சொன்னால் வேணா ஆரம்பிப்பார். இல்லை, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு நிற்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல இப்போ வரைக்கும். அது வந்து இன்னும் ஒரு வருஷம் தானே ஆச்சு, இன்னும் 4 வருஷம் இருக்குது. 4 வருஷம் இருக்குது. அந்த கேப்பில் சொல்கிறேன், அதுக்கடுத்து மாறும் பட்சத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் அண்ணாமலையா? இல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே மறுபடியும் வந்து கேண்டிடேட்டா இல்ல, அது வந்து இன்னும் 4 வருஷம் இருக்கு. 4 வருஷம் இருக்கா? இருக்கு. அந்த 4 வருஷத்துல அப்படி அவர் ரிலீஃப் ஆகும்போது அவருக்கு அடுத்து என்ன பதவியா என்னன்னு தெரியல, இல்லை ஓய்வு பெறுவாங்களான்னு தெரியாது. அது வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியும். மோடியே இந்த தலைவனாக நான் ஏற்றுதான் நான் வந்தேன்னு திரு அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஒன்று பாரதத்தை நேசிக்கிறேன், அதை தாண்டி மோடி அவர்கள் அப்படின்னு தான் சொல்றாப்புல. ஒரு வேளை மோடி அவர்களுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கல, அவர் ஓய்வு பெறாங்க பட்சத்தில் அவரை தலைவராக முன்னிறுத்தியோ இல்லை வச்சோ கூட வாய்ப்பு இருக்குல்ல. தனி கட்சி ஆரம்பிக்க மேபி இருக்கலாம். அது மோடியே வந்து அதை ஊக்கப்படுத்த மாட்டார். மோடி எந்த விஷயத்துக்குமே மோடி அவர்கள் வரவே இல்லையே. அண்ணாமலை நீக்கின விவகாரமா இருக்கட்டும், அமித்ஷா சென்னை வந்த விவகாரமா இருக்கட்டும், எல்லாமே அமித்ஷாவே பார்த்துட்டு போயிட்டாரு. மோடி வரவே இல்லையே. அதுதான் ஒரு சந்தேகம் வருது. மோடி பிரதமர் நல்ல அவரும் வர வேண்டியது இல்லை, வரல. ஆனா வந்து மோடிக்கு மேல இவரும் ஒரு நல்ல மரியாதையும் பற்றும் வச்சிருக்காரு. இவருக்கு மேல ஒரு நல்ல இது வச்சிருக்காரு. அதனால அதெல்லாம் வச்சு நான் ஒரு அனலைஸ் பண்ணும்போது தனி கட்சிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரதமர் வந்து அவர் எவ்வளவு நாள் இருக்காருன்னு நமக்கு தெரியாது, சரியா நமக்கு உறுதியா தெரியாது, நமக்கு அந்த ஜோசியம்லாம் தெரியல நமக்கு. ஆனால் அவர் எப்போ அந்த இதில் இருந்தாலும் அதுக்கு ஆள் நம்ம எதிர்பாராத ஆளை தான் அடுத்து யோகி இருக்கார், யோகி வரணுங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். இல்லை, பிரதமராக வரவங்க ஃபுல்லாக ஒரு சாதுவாக இருக்கிற கான்செப்டில் இருக்கவங்க தான் வைக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்படின்னு சொல்ல முடியாது. வாஜ்பாய் வந்து அப்போ இருந்த 2 தலைவர் தான், அத்வானி இல்லைன்னா வாஜ்பாய், 2 பேர் தான். வாஜ்பாய் வந்து நீங்கள் அத்வானியை கம்பேர் பண்ணும்போது வாஜ்பாய் வந்து சாதுன்னு சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் இப்போ மோடி வந்த உடனே அத்வானி சாது, மோடி வந்து ரொம்ப டெரர் அப்படின்ட்டாங்க. இப்போ மோடி வந்து அப்புறம் அமித்ஷா வந்து அப்புறம் யோகி இவங்களெல்லாம் பார்த்த உடனே மோடி சாது, ஆனால் அமித்ஷா புல்டோசர் பாபா அவர் பயங்கர டெரர், அவர் சன்னியாசி உள்ளதுக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதனால் என்னமோ அவர் வரும்போது இன்னொரு தடவை சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான். அது வந்து அந்த கம்பாரிசன் அது ஒரு இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் வந்து இவர் அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய பாஜகவினுடைய தேசிய அளவிலான தலைவர்கள் வரிசையில் இவர் இருக்காருங்கிறது தான் இன்னைக்கு. அவர் விரும்பலையா என்ன தேசிய அளவில் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க, ஓகே எல்லாம் தர. நான் தமிழ்நாட்டில் என்னோட பிளே இருக்கும், நான் இதுதான் தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வரணும், ஒரு மாற்று இன்னைக்கு கால கட்டாயம் மாற்று அரசியல் கொண்டு வரணும், வந்தாதான் தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் பண்ண முடியும், கொண்டு வரணும். ரைட், ஓகே. நடக்கும் கட்டாயம் தானே, காலத்தின் கட்டாயம். 2026 வந்து அதுக்கான களம் இல்லைன்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்படி எடுத்துக்கலாமா? மாநில தலைவராக 2 ரவுண்டு இருக்கலாம், அதாவது ஒரு ஒரு தடவை இருக்காங்கன்னா அடுத்து இடைப்பட்ட நேரத்தில் இருக்க முடியாது, அடுத்து ஒரு திருப்பம்னா இருக்கலாம். ஒருவேளை இந்த பாஜக அதிமுக அலைன்ஸ் காண்டி இப்போ நீங்கள் வைங்க, அண்ணாமலை அவர்கள்ட்ட கான்ஃபர்மேஷன் பேசி ஓகே இருந்துட்டு போட்டு இதை வச்சு நீங்கள் தேர்தல் சந்திங்க, அடுத்து எண்டில் வரும்போது அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவராக்கி அதுக்கப்புறம் உங்கள் தலைமையின் கீழான ஒரு அது வந்து பாஜகவினுடைய இதுபடி விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா ஆமாம், ஒரு தடவை 2 தடவை தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்கலாம். 6 வருஷம் 6 வருஷம் அது 2 வருஷம் 2 தடவைங்கிறது 6 வருஷம். அப்புறம் நியமிச்சாங்கன்னா அது கணக்கில் எடுக்க முடியாது. அண்ணாமலையை கூட ஒருக்க நியமனம்லாம் பண்ணாங்க. முருகன் போன உடனே வந்து அவர் நியமனம் தான் பண்ணாங்க, அவர் உடனே தேர்ந்தெடுக்கலை.
நீங்கள் அந்த இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அதிலும் ஒரு கால்குலேஷன் வரும். அதனால் இப்போ வந்து அவர் வெளியே வந்துட்டார், தலைவர் பதவியிலிருந்து அவர் வெளியே வந்துட்டார். மறுபடியும் மாநில தலைவரை 2026 ஒரு வேளை மறுபடி அவரே தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது 2031 எலெக்ஷனுக்காக மைண்டில் வச்சுட்டு தமிழ்நாட்டில் அந்த வேலையை தொடங்குற வேலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அவர் வாராருன்னா கண்டிப்பாக 2 தடவை ஒரு மறுபடியும் இருக்கலாம், கண்டினியூஸாக ஒரு 6 வருஷ காலங்கள் அவர் இருக்கலாம். அதனால் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையே தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு போராட்ட களத்தை வைக்கலாம். அவர் அதனுடைய நோக்கமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது பைலாவே மாத்துறவங்க தானே பாஜக. பைலா வந்து எல்லா கட்சியும் மாற்றும். நீங்கள் வந்து பிஜேபியில் வந்து ஒருத்தர் மாவட்ட தலைவர் ஆகணும்னா அவர் வந்து குறிப்பிட்ட வருஷங்கள் இருக்கணும், அப்புறம் தீவிர உறுப்பினராக இருக்கணும், அவர் வந்து மாவட்ட அளவில் பொறுப்பில் இருந்திருக்கணும் 8 வருஷமாக ஏதோ கணக்குலலாம், இந்த மாதிரிலாம் ஒரு பைலா உண்டு. ஆனால் அண்ணாமலை காலையில் வந்து சேர்ந்தார்னா மத்தியானமே அவரை வந்து துணைத் தலைவர்னு அறிவிச்சாங்க. இவர் சரவணன் வந்து மதுரை சரவணன், டாக்டர் சரவணன் கட்சியில் காலையில் தான் சேர்ந்தார், சாயந்தரமே அவரை வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இது வந்து விதிவிலக்கு, எல்லா கட்சியிலும் உள்ளே தான். அதனால் இது அரசியல் கட்சி தானே, அதனால் அதுக்குன்னு உள்ள பயிலாபடி இப்படி போவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தனி கட்சி ஆரம்பிப்பார் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விவாத பொருளாக நடந்துட்டு இருக்கே ஒழி அவர் ஆரம்பிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. பிஜேபியில் தான் அவர் கண்டிப்பாக தொடருவார், அவர் பல உயரங்களை எட்டி பிடிப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இல்லை, முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுன்னா தனி மனிதன் துதிப்பாடல் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது, அதனால அது மேலிட தலைமை விரும்பலை. பாஜகனா ஒட்டுமொத்த பாஜக தலைமை என்ன சொல்லுதோ அதான் செய்யணும், ஆனால் இங்கே அப்படி இல்லைங்கிறதுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்களோன்னு. இல்லை, அப்போ வந்து மேலிடம் தான் சொல்லி தான் வந்து அண்ணாமலையை அப்போ புறக்கணித்து வைக்கிறாங்களோ, இங்கே அமைக்கி வைக்கிறாங்களோ, அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக பயன்படுத்துவாங்க பாஜக. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை, நான் கொஞ்சம் பழைய வரலாறு தான் எனக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். தனி மனிதனுக்கு துதி பாடக்கூடாதுங்கிறது வந்து பொதுவான ஒரு இதுதான், சித்தாந்தத்தை தான் முன்னிலைப்படுத்தணுங்கிறது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு தான், இல்லை சந்தேகமே கிடையாது. கட்சிக்கு தேவை அப்படின்னா தனி மனிதனின் துதி பாடுவாங்க. மோடியை எப்படி கொண்டாடுறாங்க, தனி மனித துதி பாடுதல் கிடையாது. அது மோடி என்னவா இருக்கார், பிரதமராக இருக்கார், கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது. ஏன் எல்லாத்தையும் அவர் முடிவு பண்ணுறாரு, அவர் சொல்கிறத மட்டும்தான் பண்ணுறாங்க, அவர் சொன்ன இதை தான் செய்கிறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க, அது தனி இல்லைன்னா போகக்கூடிய இடத்துல மோடி 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 மோடின்னு மக்கள் எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாம் வந்து தனி மனித துடித்து பாடுதல் வந்து நம்ம கட்சிக்கு கிடையாது, சொல்ல வேண்டியது நபி. அப்படி இல்லை சார், தேவை நம்ம நாட்டு அரசியல் சூழ்நிலை இது. எம்ஜிஆருக்காக வேண்டி தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயலலிதாவுக்காக வேண்டி தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடிக்காக வேண்டி ஓட்டு போடலாம், அது வேற கதை, அது வேற இதில் போயிட்டு விஜய்க்காக வேண்டி ஓட்டு போடுறவங்க தான் அந்த கட்சிக்கு வராங்க. நாம் தமிழர் சீமானுக்காக வேண்டி தான் அந்த கட்சியே இருக்குது. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவங்களை வச்சு தான் அந்த கட்சியை வந்து இவங்க கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. தமிழ்நாடு எது தனி மனிதனை முன்னிலைப்படுத்தி தான் அங்கே நம்ம நாட்டு அரசியலே இருக்குது. நேருன்னா நேருன்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் இந்திரா காந்தியை சொல்லியிருப்பாங்க, ராஜீவ் காந்தியை சொல்லியிருப்பாங்க, இப்படி தான் வந்துட்டு இருக்கோம். அது சித்தாந்தத்தை சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்ல முடியல அப்படின்னா அப்படி இல்லை, நம்ம நாட்டு மக்களுடைய மனநிலை அப்படி ஆகிப்போச்சுது. அதனால தான் நீங்கள் பிரதமராக மோடி வரும்போது வந்து பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கிறதே தனி மனித துதிப்பாடுதல் தான், கரெக்டாக சொன்னீங்கன்னா. ஆனால் அறிவிச்சாங்க அவரை வந்து. நீங்கள் பாருங்கள், அவரோட சீனியர் தான் எல்கே அத்வானி அவர்கள் வந்து திரு மோடியை விட ரொம்ப சீனியர். அவரெல்லாம் வந்து ரொம்ப அவங்க ஆரம்ப காலத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்ஜின் அது. அப்போ ஜனசங்கத்து காலத்தில் உள்ளவங்க பாஜக தொடங்கும் போதும் அவங்க முக்கியமானது வாஜ்பாய் அத்வானி தான். அப்போ ரொம்ப ரொம்ப சீனியர் ஆட்கள் அவங்கெல்லாம். அந்த மாதிரிப்பட்ட அத்வானி வந்து அத்வானிக்கு முன்னாடி மோடி வந்து நிற்கும் போது இவர் சின்ன பையங்கிற மாதிரி லெவலில் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து கடைசியில் எதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து எல்லாரும் அமைப்பு ரீதியாகவே யோசனை பண்ணி பிரதமராக நரேந்திர மோடியை தான் அறிவிக்கணும் அந்த வேட்பாளராட்டி ஏன் 2014 அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, அந்த குஜராத்தில் இவர் பண்ண சாதனைகள் 12 வருஷமாக இருந்து அவங்க பண்ண சாதனை, வளர்ச்சி திட்டங்கள் இது மக்களை ஈர்த்துச்சு. அப்போ ஒரு வளர்ச்சியின் நாயகன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா முழுக்க இதை எடுத்துகிட்டு போகும்போது அதை வந்து கண்டிப்பாக அது வேலை செய்யும், மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க, நம்புறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. 2014 தனி மெஜாரிட்டி வேறு, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் காங்கிரஸ் மெஜாரிட்டியே கிடையாது, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் பாஜக கூட்டணி ஆட்சி மெஜாரிட்டி கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தது மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி இல்லாமல் தொங்கி 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 தான் வந்துட்டு இருந்தாங்க. முழுமையாக 5 வருஷத்தை பூர்த்தி பண்ணுறதே ஒரு சேலஞ்சுங்கிற மாதிரி தான் நரசிம்மராவ் காலத்துலேருந்தே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தனியாக ஒரு மெஜாரிட்டியோட வந்து உட்கார்ந்துருந்து அதுக்கு தேவையான மெஜாரிட்டி கூட்டணியோட இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோட இவர் மோடி அவர்கள் வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா தனி மனிதனை நீங்கள் முன்னிலைப்படுத்தினீங்க. தனி மனிதனை முன்னிலைப்படுத்தலைன்னா வந்திருக்கு ஆட்சி, பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காது. அதுக்கு பிறகு நம்ம மோடியை தான் முன்னிலைப்படுத்திட்டு இருந்தோம், அதுக்கு பிறகு மோடியை தான் இப்பவும் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படின்னா தனி மனித துதிபாடல் தேவை. இந்திய அளவில் மோடி தேவை, தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவை. தனி மனிதன் அண்ணாமலையை துதி பாடினால தான் பாஜக கட்சிக்கு வந்து 11.24% ஓட்டு வந்து தமிழகத்தில் போன பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கிடச்சிருக்கு. இது வந்து அந்த அண்ணாமலைங்கிற ஒரு மனிதனுக்காக வந்து சேர்ந்த கூட்டம் தான் அதிகம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது பாஜக வந்து அண்ணாமலையை வளர்த்து விட்டுட்டு அப்படிலாம் வளர்க்க மாட்டாங்க.
தனி மனிதர் வளர்க்கணுங்கிறலாம் கிடையாது. தனி மனிதனுடைய அந்த உழைப்பு, அவருக்கு உழைப்பே இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? உழைப்பு கடுமையாக உழைச்சாரு. அதே சமயத்தில் அவருடைய வீச்சு அதிகமாக இருந்துச்சு. திமுக தான் எதிரிங்கிறத அடையாளப்படுத்தினாரு. அதில் அவர் 1% கூட பின்வாங்காமல் நின்னார். என்னைக்கு மாநில தலைவராக பாஜக எதிர்கட்சியாக செயல்பட்டார். பக்கா எதிர்கட்சியாக செயல்பட்டாரு. சித்தாந்த ரீதியாகவே எதிராக நின்னாரு. ஆட்சி மாற்றம்லாம் தேவையில்லை, அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டை வரணும்னு எதிர்பார்த்தாரு. அதை நோக்கி அவர் கரெக்டாக அவருடைய சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக நின்னார். அதுக்குள்ள அப்படியெல்லாம் வந்ததுனால அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாச்சுது. மக்கள் வந்து பாருங்கள், அவர் ஒரு பெரிய நடிகர் கிடையாது, திரைப்பிரபலம் கிடையாது, அங்கேருந்து வந்தவரெலாம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இவருக்கும் வருது. அப்படின்னா அண்ணாமலைக்கும் வருது அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் மூலமாக மக்களை அவர் ஈர்த்திருக்காரு. அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, செயல்பாடுகள் இதிலேருந்து மக்களை ஈர்த்திருக்காரு. அப்போ அதை நீங்கள் கட்சி பயன்படுத்தணுமா வேண்டாமா? பயன்படுத்தணும்ல. அதை தான் அவங்க யோசிப்பாங்க. அந்த தனி மனிதனுடைய அந்த செல்வாக்காக இருந்தாலும் அது கட்சி வந்து அதுக்கு அறுவடை பண்ணணும். அதான் எல்லா கட்சிக்கும் உள்ள நிலவரம். அதை நான் பண்ண மாட்டேன், அதனால் அவரை வந்து ஆஃப் பண்ணி வை, கட்சி வளராமல் நாசமாக போனாலும் பரவாயில்ல, அண்ணாமலை வந்து வளரக்கூடாது அப்படின்னு எந்த கட்சியும் நினைக்காது. எந்த கட்சியில் இருந்தாலும் அது நினைக்க மாட்டாங்க. அதனால் பாஜகவில் அப்படிலாம் கிடையாது. தெரியாமல் அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பாஜகவினுடைய சுத்தாந்தம் அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட அதான் நான் இந்த விளக்கத்தை சொன்னேன். மோடியை வச்சு இந்த விளக்கத்தை புரிய முடியாது நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் தான் நம்ம தனி மனித துடிதி பாடி தான் வந்துட்டு இருந்தோம். அத்வானி நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே கொண்டாடிட்டு இருந்தோம். தனி மனிதனால தான் அது கொண்டாடிட்டு இருந்தோம். ஏன்னா நம்முடைய மனசில் இருக்கிறத அந்த மனிதர் செய்கிறார். நம்ம மனசில் இருக்கிறத நீங்கள் பேசுகிறீங்க போது நான் உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிடுவேன். தானாக வரக்கூடிய விஷயங்கள் தான். அந்த மாதிரி ஒரு மாற்று வராதா தமிழகத்தில் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அண்ணாமலை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறார். அவர் நம்மளாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து நம்மளோட வேகமாக செயல்படுத்துறாரு. அப்போ அவர் வந்தால் தான் தமிழகத்தில் நம்ம எதிர்பார்க்குற இந்த சாராய கடை இல்லாத ஒரு நேர்மையான ஏதாவது ஒரு அலுவலகத்தில், ஒரே ஒரு அலுவலகத்தில் காசு லஞ்சமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அப்படியே போயிட்டு அதெல்லாம் இல்லை. அது வந்து ஷோ வந்து அந்த படங்கள் அப்போது துக்ளக்ங்கிற படத்தில் சொன்ன மாதிரி தான். அதை அங்கீகரிச்சு விட்டாங்க. பணம் கொடுக்கறது தப்பு இல்லைங்கிற முடிவுக்கு மக்கள் மனநிலையை மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோ கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அப்படி இதெல்லாம் மாற்றணும்னு சாதாரண விஷயம் கிடையாது. இதை மாற்றணும்னு ஒருத்தர் வாராருன்னு சொன்னால் நம்ம அவருக்கு துணை நிற்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள். அவ்வளோதான். அந்த மாதிரி அதனால் தனிநபர் துதி பாடுதல் அதெல்லாம் கதைக்காது. தனிநபரால் தான் பாஜக தமிழ்நாட்டிலையும் வளர்ந்துருக்கு, இந்திய அளவுலையும் மக்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து அது விவாதத்துக்கு வேணால் சொல்லிக்கலாம். நல்லதுக்காக நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். அந்த அடிப்படையில் திரு அண்ணாமலையை வந்து நான் கொண்டாட தான் செய்வேன், கொண்டாடிட்டே தான் இருப்போம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நாளைக்கு தனிக்கட்சியை ஆரம்பிக்கும் பட்சத்தில் ஒருவேளை இப்போ மாண்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, வச்சா உங்களோட நிலைப்பாடு என்ன? அவர் ஆரம்பிக்க மாட்டார். ஆரம்பிச்சா நான் அப்போ சொல்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து மாநில தலைவர் பொறுப்புலேருந்து அண்ணாமலை அவர்களை நீக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இதே நீக்க மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதை வந்து நீக்கினாங்கன்னா தப்புன்னு சொன்னேன். நான் சொன்னேன் சரியா இருக்கா இல்லையா? கடைசி வரைக்கும் சொன்னீங்க. தெளிவாக நான் சொன்னேன். நம்பிக்கை இருக்குப்பா, நீங்கள் வந்து வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய இது ஒரு அசம்ஷன்ல நான் சொன்னேன். அங்கே தகவல் சொன்னாங்க, அப்படிலாம் நம்ம பொய் சொல்ல விரும்பல. சரி, ஒருவேளை அது இல்லை மாற்றினாங்கன்னா தமிழக பாஜகவுக்கு திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டு வாங்கிட்டு வந்து போட்டு பூட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லி இதே சீட்டில் உட்காந்து இப்போ 3வது தடவை சொல்றேன். இதை நான் சொன்னேன், அதுதான் நான் சொன்னேன். அதே மாதிரி இருக்கா இல்லையா? அந்த பாஜகனுடைய கிராஃபு கீழே இறங்கியிருக்காங்க. ஆனா தூக்கிட்டாங்களா இல்லையா? எது மாத்திட்டாங்க. மாத்தினா அதான் இழப்பு தான். நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க, ஓகே. பட் ஆரம்பிக்கும் பட்சத்தில் ஆரம்பிக்க மாட்டாங்க இல்ல. சரி, உங்க முடிவு என்ன இருக்கும்? அதை அப்போ பார்த்துடும். அதான் அப்போ பார்த்துடும். அந்த அவர் அப்படியே ஆரம்பிச்சாருன்னா அத்தைக்கு மீச முளைக்க. அதான் ஆரம்பிச்சாருன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையிலான பாஜக விரும்புவீங்களா? அண்ணாமலை மோடி தலைவனாக எந்த நிர்வாகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு தேசியவாதி நாட்டுல நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, உங்க ஆதரவு அது யாரு பண்ணா, யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க பின்னாடி இருக்கு. மற்றபடி எனக்கு எந்த யாருமே நல்லது அண்ணாமலை அவர்கள் செய்யறாங்க நம்ம எல்லாம் அண்ணாமலை செய்வாரு அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செய்வாரு. அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதனால கண்டிப்பா தமிழகத்துல ஒரு மாற்றம் வரணும்னா அவருடைய பங்களிப்பு இல்லாமல் அங்கே நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனா நிறைய சூழ்நிலைகள் மாறி இருக்கு. அவருக்கு பிறகு அவருக்கு முன்னாடி பாஜகவிலே ஒரு பெரிய செக்டார் வந்து திராவிடியா பாஜகவா தான் இருந்துச்சு. அது இந்த பக்கமா திமுக கூட இந்த கொஞ்சம் குழாய்கிடும். இப்பவும் அப்படிதான் இருக்கு. மாநில அளவுல உள்ள பல நிர்வாகிகள் எனக்கு தெரியும் சார். இல்ல இப்பவும் கனிமொழி கூட கொஞ்சம் குழாவின நிர்வாகியும் தெரியும், சேகர் பாபு கூட அண்டர்லிங் வச்சிருக்க நிர்வாகியும் தெரியும். அவங்க எல்லாம் மாநில நிர்வாகிகள். இன்னும் நிறைய பேர் எனக்கு நேரடியாவே தெரியும். அதனால நான் சொல்றேன், அதே மாதிரி எல்லாருமே வந்து அதாவது அரசியலுக்காக வெளியே இங்கே ஒரு இதை பண்ணிக்கிடணும். அது பிறகு அந்த பக்கமாக நம்ம வந்து காரியம் சாதிக்கிறதுக்கு அந்த பக்கமாக ஒரு தொடர்பில் இருக்கணுங்கிற மனநிலையில் இருக்காங்க. அண்ணாமலை எப்படி இருந்தாரா? இல்லை. அதுதான் இங்கே நம்ம ஒரு தனித்தனியாக காணிக்கிறது அந்த இடத்துல தான் நமக்கு. அதுதான் பிடிக்கல, அதெல்லாம் மாற்றிட்டாங்க. ஐயா, பிடிக்கலைன்னு மாற்றலை, அவராக இருக்கலை சார். உண்மையிலே அவர் மாநில தலைவராக அவரை தான் நீடிக்க சொன்னாங்க. அவர் வந்து இந்த கூட்டணி இருக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். அதில் அவருக்கு கொள்கையில் தான் சார் இன்னமும் அவர் அதற்கு ஸ்டாண்டில் தெளிவாக தானே நிற்கிறார். அவர் தெளிவாக தான் இருக்கு.
இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியாக நான் சொல்கிறேன், இந்த தனி கட்சிங்கிற வாதத்தை சொன்னதுனால நான் சொல்கிறேன், அண்ணாமலை வந்து நம்மளை மாதிரி ஆள் கிடையாது. அவர் ஒரு ஐபிஎஸ்ஸாக வெற்றி பெற்று வந்து 9.5 வருஷங்கள் வந்து கர்நாடகத்தில் ஒரு சிங்கம்ங்கிற பேர் வாங்கினவர். நாம் என்ன அவர் இதுக்கு பிறகு அவர் என்ன செய்ய போகிறார் நாம் நினைக்கிறோமோ அதை தாண்டி அவர் யோசிக்கிற லெவலில் இருக்கார். நாம் வந்து எதிர்பார்க்காத பதில் அவர் கொடுக்குற லெவலில் அவர் வந்து ஏற்கனவே வந்துட்டார். அந்த லெவலில் நம்மளை விட பல மடங்கு முன்னேறி போயிட்டே இருக்கார். அதனால் அவர் தனி கட்சி ஆரம்பித்தா என்ன நடக்கும், ஒருவேளை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் என்ன நடக்கும், இல்லை சாதக பாதக அம்சங்கள் எல்லாம் நம்மளை விட அதிகமாகவே அவருக்கு நாலேஜ் உண்டு. அதில் நம்மளை விடனா இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் பேசிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு நாலேஜ் உண்டு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் விட அவர் அதில் ஞானம் பெற்றவராக தான் இப்போ இருக்கார். வயசு வேணால் கம்மியாக இருக்கலாம், அவருடைய அரசியல் அனுபவம் வேணால் 3 வருஷம் 4 வருஷம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவருடைய உயரம் போயிட்டு இருக்கு. அதனால் நாமெல்லாம் எதிர்பார்க்காத அளவு தான் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். ஏதோ சமீபத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க அவரோட தான் புலி பதுங்குதுன்னா பாயுதுக்குன்னு அர்த்தம். அதுக்காண்டி தனி கட்சி ஆரம்பிப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால் கண்டிப்பாக அவர் தனி கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான், வாய்ப்பு இருக்காது. நிச்சயமாக சார், புலி பதுங்குதுக்குன்னா பாயுறதுக்கு தான். அது தனி கட்சியாக பாயுறதுக்கு தான், இல்லை திரும்பவும் பாஜகவுடன் இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக இல்லை, இப்பவும் அவர் பாஜக இதே பயணமா என்பது வந்து வரக்கூடிய காலங்களையும் நாட்களையும் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.